நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. துதியினுடைய குறித்து நாம் இன்னைக்கு ஒரு வித்தியாசமான கோணத்துல பார்க்க போறோம். துதி என்பது நம்முடைய வாய்னால மாத்திரம் ஏறெடுக்கப்படுவதில்ல, அதை நாம வேற விதமாகவும் ஏறெடுக்கலாம். அது குறித்தே இன்றைக்கு பார்க்க போறோம். அதற்குரிய வேத பகுதி பிலிப்பியர் 1:10. Philippians chapter 1 verse 10. தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படி இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்கள் ஆகி. இந்த வசனத்துடைய துவக்கத்துல தேவனுக்கு மகிமையும் துதியும் உண்டாகும்படின்னு சொல்லிட்டு அது எப்படி உண்டாகுதுன்னு சொல்றாங்க. இயேசு கிறிஸ்துவினால் வருகிற நீதியின் கனிகளால் நிறைந்தவர்களாகி. யோவான் 15 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே மெய்யான திராட்சை செடியினும் நாம் அவருக்குள்ளார நிலைத்திருந்த கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணுங்கிறதும் சொல்லப்பட்டிருக்கு. அந்தபடியாக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாகவே நமக்குள்ளார நீதியின் கனிகள் வெளிப்படுது. அந்த கனிகள் என்பது நம்முடைய நற்கிரியைகளை குறிக்கிறதாக இருக்கு. அவர் வார்த்தையின்படி வாழ்ந்து நாம கனி கொடுக்கிறவர்களாக இருக்கணுங்கிறத யோவான் 15 தெளிவா விளக்குது இல்லையா? அந்தபடியாக இயேசு கிறிஸ்துவினால வருகிற நீதியின் கனிகளால நாம நிறைந்தவர்களாக நம்முடைய வாழ்க்கையில அது வெளிப்படும்படியா இருந்ததுன்னா அதுவே தேவனுக்கு மகிமையும் துதியையும் உண்டாக்குவதாக இருக்கும். அந்தபடியாக வாயினால மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையின் நடையிலையும் நாம துதியை வெளிப்படுத்த முடியும். அதனால்தான் ரோமர் 12 துவக்க பகுதியில நம்முடைய சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. அப்படியான ஒரு பலியை செலுத்துவதற்கு நாம இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாம தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்க மனம் புதிதாகிறதுனால மறுரூப பண்ணும்னு சொல்லப்பட்டிருக்கு இல்லையா? அப்படியான மறுரூபப்பட்ட வாழ்க்கையே தேவனுக்கு உகந்த துதியாக காணப்படுது. நம்ம கிறிஸ்தவர்கள்னு சொல்லிக் கொள்கிற அடையாளம் வெளிப்புறத்துல இல்ல, உட்புறத்துல இருக்கிற நம்முடைய உள்ளார்ந்த மனிதனை குறிக்கிறதாக இருக்கு. அது கிரியைகள் மூலமா வெளிப்படுது. அந்தபடியான மறுரூபப்பட்ட வாழ்க்கையின் மூலமாகவே நாம தேவனுக்கு துதி உண்டு பண்ண முடியும். இந்தபடியான நீதியின் கனிகள் நிறைந்த வாழ்க்கை வாழ்வதற்காகவே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தந்தரப்பட்டாரு. அவரில் நாம் நிலைத்திருக்க அன்புடன் சத்தியத்தை கை கொள்ளணும். எபேசியர் 4:15 துவக்க பகுதி இதையே சொல்லுது இல்லையா? அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும். இங்க சொல்லப்பட்டபடி நாம சத்தியத்தை அன்பினால கை கொள்கிறவர்களாக இருக்கணும். அப்பதான் அது நம்முடைய வாழ்க்கையில நீதியின் கனிகளை பிரதிபலிக்க செய்யும். அந்தபடியாகவே நாம தேவனுக்கு மகிமையையும் துதியையும் உண்டு பண்ணுகிறவர்களாக இருக்கிறோம். கொலோசியர் 3:17 பார்த்தோம்னா, வார்த்தையினாலாவது கிரியையினாலாவது நீங்கள் எதை செய்தாலும் அதையெல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே செய்து அவர் முன்னிலையாக பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரியுங்கள். இங்க வார்த்தையினாலாவது கிரியையினாலாவதுன்னு சொல்லப்படும் போது அதன் விலை பலனையும் சேர்த்து சொல்கிறதாக இருக்கு. நம்முடைய வாழ்க்கையில நாம எல்லாவற்றையும் வார்த்தையின் மூலமாகவும் கிரியையின் மூலமாகவுமே வெளிப்படுத்துறோம். அப்படியாக நாம செய்வதெல்லாமே கிறிஸ்துவின் நாமத்தினால செய்து பிதாவாகிய தேவனை ஸ்தோத்தரிக்கிற விதமாக இருக்கணுங்கிறத இந்த வசனம் சொல்லுது. இப்படி நாம வார்த்தையின் மூலமாகவும் கிரியையின் மூலமாகவும் தேவனுக்கு துதியை உண்டு பண்ணுகிறவர்களாக ஸ்தோத்திரத்தை செலுத்துகிறவர்களாக இருக்கிறோம். இது எல்லாத்துக்கும் மேல 1 பேதுரு 3:15 மற்றும் 16 பார்க்கும்போது கர்த்தராகிய தேவனை நம்முடைய இருதயத்துல பரிசுத்த பண்ணணும்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக நாம தேவனை இருதயத்திற்குள்ளார எப்படி பரிசுத்தம் பண்ண முடியும்? அவருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகும்படி நம்முடைய நடக்கையில காண்பிக்கிறதன் மூலமாகவே. தேவனாகிய கர்த்தர் எப்பொழுதுமே பரிசுத்தராகவே இருக்கிறாரு. அவரை நம்முடைய இருதயத்துல பரிசுத்தம் பண்ணுவதற்கு நம்முடைய செய்கைகள்ல அந்த சுத்தம் விளங்கணும். ஏன்னா அப்படியாக நாம இருக்கும் போதுதான் நம்மளை பாக்குறவங்க தேவனை மகிமைப்படுத்துவாங்க. அவருக்கான துதி உண்டாகிற விதமாக இருக்கும். நம்ம இடத்துல விசாரித்து கேட்கிற யாவருக்கும் சாந்தத்தோடும் வணக்கத்தோடும் உத்தரவு சொல்ல எப்பொழுதும் ஆயத்தமா இருங்கள்னு அங்க சொல்லப்பட்டிருக்கு. அதே போல கிறிஸ்துவுக்கேற்ற உங்கள் நல்ல நடக்கையை தூஷிக்கிறவர்கள் உங்களை அக்கிரமக்காரர் என்று உங்களுக்கு விரோதமாய் சொல்கிற விஷயத்தில் வெட்கப்படும்படிக்கு நல்மனசாட்சியுடையவர்களாய் இருங்கள்னு சொல்லப்பட்டிருக்கு. இப்படியான நல்மனசாட்சியுடையவர்களாக நாம காணப்படும் போதே நம்முடைய தேவனை அநேகர் மகிமைப்படுத்துவாங்க. இப்படி நம்முடைய வாழ்க்கை நடையின் மூலமாக தேவனுக்கு துதியை உண்டு பண்ணுகிற
இருக்கிறவர்களாக நாம் ஒவ்வொருவரும் இருக்கணும். அதற்காகவே இந்த வேத பகுதிகளும் நமக்கு காண்பிக்கப்பட்டிருக்கு. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து வார்த்தையினால மாத்திரம் இல்ல, நம்முடைய வாழ்க்கையினாலையும் தேவனுக்கு துதியை உண்டு பண்ண அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, எங்க வார்த்தைனால மாத்திரம் இல்ல, எங்க வாழ்க்கையில கனி கொடுக்கிறவர்களாக இருந்த உமக்கு துதியை ஏறெடுக்கணுங்கிறத இந்த பகுதிகள் மூலமா எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. அந்தபடியாக கிறிஸ்துவினால வருகிற நீதியின் கனிகளால நாங்க நிறைந்தவர்களாகி எங்களை பரிசுத்தப்படுத்தி கொண்டு எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாக துதியை ஏறெடுக்கிறவர்களாக இருக்கணும் ராஜா. எங்களை பார்க்கிற ஒவ்வொருத்தரும் உம்மை மகிமைப்படுத்துகிற விதமாக எங்கள் இருதயத்துல நாங்க உம்மை பரிசுத்தப்படுத்தணும் ராஜா. அப்படியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்த உமக்கு துதியை உண்டு பண்ண தேவரீர் எங்களை நடத்தி அருளுங்க. அப்படியே நீங்க நடத்த போகிற கிருபைக்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன்.